இந்த கிளாஸ்ல நாம ஒரு பொறுப்பற்றத்தனம், அயோக்கியத்தனம் அப்படிங்கிற ஒரு பொருள்ல வரக்கூடிய ஒரு வார்த்தையை பத்தி பார்க்க போறோம். இந்த வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தி இங்கிலீஷ்ல அழகா பேசலாம் அப்படிங்கிற ஒரு விதத்தையும் இந்த கிளாஸ்ல பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் கிரீட்டிங்ஸ். திஸ் இஸ் ஜான்சன். வெல்கம் பேக் டு ஜோஆன் இங்கிலீஷ். சரி, அது என்ன பொறுப்பற்றத்தனம், அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கும்? அது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இம்பியூடன்ட். இம்பியூடன்ட் அப்படிங்கிற இந்த அட்ஜெக்டிவ் தான் அந்த அர்த்தத்தை தரக்கூடிய அந்த வார்த்தை. அதாவது நாட் ஷோயிங் ரெஸ்பெக்ட் ஃபார் அதர் பீப்புள். இப்படிப்பட்ட ஒரு பொருளில் வரக்கூடிய இந்த வார்த்தையை பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த அட்ஜெக்டிவை நம்ம ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணி எப்படி மற்றவங்கிட்ட நம்ம பேச முடியும், அதை எந்த மாதிரியான வடிவத்தில் உருவாக்கணும், அதை உருவாக்கணும்னா என்னென்ன வார்த்தைகளை போட்டு நாம் இந்த வார்த்தையை சேர்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையையும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதனால் இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு சென்டென்ஸ் ஒன்று பார்ப்போம். He could have strangled this impudent upstart. He could have strangled. Strangled அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல கழுத்தை நெரிப்பது அப்படிங்கிற ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய இந்த வார்த்தையை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஒரு புதுசாக ஒரு வார்த்தையை கூட நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஸ்ட்ராங்கிள்டு அப்படின்னா கழுத்தை நெரித்தல் அப்படிங்கிற ஒரு பொருளில் இந்த வார்த்தை இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, he could have strangled. அவர் என்ன கழுத்தை நெரித்திருக்கலாம். எதுக்காக? திஸ் இம்பியூடன்ட் அப்ஸ்ட்ராக்ட், இந்த அயோக்கியத்தனத்தை செய்ததற்கு பதிலாக என் கழுத்தை நெரித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொருளில் இந்த சென்டென்ஸை உருவாக்குவதற்காக தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கிள்டு அப்படிங்கிற இந்த வார்த்தையும், இம்பியூடன்ட் அதாவது அயோக்கியத்தனமான ஒரு பொறுப்பற்ற சூழலில் இருக்கக்கூடிய இந்த தனத்தை நாம் இந்த இடத்துல உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல இரண்டு வார்த்தைகளையுமே பயன்படுத்தியிருக்கிறோம். இன்னொரு சென்டென்ஸ் கூட நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, his impudent behavior. His impudent behavior was a constant source of frustration for his mother. His impudent behavior அதாவது அவனுடைய பொறுப்பற்ற நடத்தை அப்படிங்கிற ஒரு பொருளை உருவாக்குவதற்காக தான் இந்த இடத்துல இம்பியூடன்ட் பிஹேவியர் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் அந்த பொறுப்பற்ற நடத்தை அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாஸ் அ கான்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் அ ஃப்ரஸ்ட்ரேஷன். யாருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விரக்தி. அந்த விரக்தி யாருக்கு வந்துருச்சு அப்படின்னா, அவனுடைய தாயாருக்கு. ஃபார் ஹிஸ் மதர், அவனுடைய தாயாருக்கு ஒரு விரக்தியை உண்டாக்கியது. எதனால் விரக்தி உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய பொறுப்பற்ற நடத்தையினால் அவளுடைய தாயாருக்கு ஒரு விரக்தியை உண்டாக்கியது அப்படிங்கிற ஒரு பொருளை இந்த சென்டென்ஸ் நமக்கு தருது. His impudent behavior was a constant source of frustration for his mother. இப்போ இந்த இடத்துல இரண்டு வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறோம். ஒன்று இம்பியூடன்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ், ஒரு பொறுப்பற்ற நிலை அப்படிங்கிற ஒரு விதத்தில் உருவாக்கக்கூடிய இந்த வார்த்தையையும், ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விரக்தி அப்படிங்கிற அர்த்தத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நவுன் ஃப்ரஸ்ட்ரேஷனையும் இந்த சென்டென்ஸில் பயன்படுத்தியிருக்கோம். இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் நாம் 4 புதிய வார்த்தைகளை பற்றி பார்த்துருக்கோம். இந்த 4 வார்த்தைகளையும் எப்படி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தையும் நாம் இந்த கிளாஸில் ரொம்பவே தெளிவாக பார்த்துருப்போம். இதை நாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த கிளாஸ் மூலிமா நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்போம். அதனால் இது மற்றவங்களுக்கும் பயன்பட ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற ஒரு சிறப்பான வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம்.